Hey guys, welcome back to my another new vlog. எத்தனை மணிக்கு வந்துடுச்சா? டீ வச்சுக்கிட்டியா? 3:30. அப்பயே விளக்குற சவுண்டு கேட்டுச்சு. மற்ற மேலே வந்து பார்த்தேன். நானும் எந்திரிக்கேன் ட்ரை பண்ணேன், என்னால் அசைய முடியல. மறுபடியும் படுத்துக்கிட்டேன். அப்பா சோறு போட்டு வேலைக்கு போயிடுச்சா? பழைய சோத்தை கொண்டு போய்க்கிறா. பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸாக இருக்கிறான். 7 மணிக்கு தான் பஸ். மணி 6. சரி சோறு போடு போட்டு வச்சுட்டேன். காய் கொத்தரங்காயும் குழம்பு வீட்டுல பெய்யல. போடு பாடு. எக்ஸல் சைக்கிளே போகிறேன். சைக்கிள் என்னை கொண்டு அதான் நான் போயிடுமா. எக்ஸலில் போகிற இடத்துல சைக்கிள் ஸ்பீடாக போயிடுவேன். சிட்டியே விட்டுட்டு போகிறேன். பங்கிர் போகுது. அதில் எப்படா இருந்துச்சு அந்த கீழே? 3 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டோம். இங்கே கொடுத்துட்டு பையன் வாங்கிட்டு வந்துடும். சரி இந்தா போதுனே சீக்கிரம் பஸ்ஸு போயிடும். இந்த போகிறேன் பாரு. மூஞ்சிக்கலாம் வச்சு அப்படியே போகிறேன். பஸ் ஏறிட்டாங்களாம். ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்புறம் சோறு கொண்டு போய் சரி பெரிய இன்னைக்கு வேண்டிட்டாருக்கு ரெண்டுமே பழகிட்டு வருதோம். சீக்கிரம் சரி பால் தான் கொண்டு போகணும். கவச்சு பேர் கண்ணுக்குட்டி விசிறி விட்டுட்டு இருக்கிறா. கொண்டே விட மாட்டான். கவசி கவசி அதெல்லாம் கரெக்டாக காரணத்தில் பால் குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்குது. அம்மா கவுசி பாரு இருக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்கிறா. தூக்கி போடு. இல்லை அப்பா பஸ் ஏறி போயிடுச்சான். அவர் தான் அந்த பழைய சோறு தான் நீங்கள் அப்பாவுக்கு. இல்லை குழம்பு பற்றியே ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த குழம்பு எடுத்து வச்சுக்கிட்டு போகக்கூடாதா? சோறு கூட பழச்சாந்துட்டு போகுது. பருப்பு குழம்பு நான் அந்த ஆளுக்கு பிடிக்கும். கடா புலான்னு கடைஞ்சேன். இப்பத்தகரம் ஜாத்தை எடுத்துட்டு போக கூடாது. ஒன்றுமே பண்ண முடியாது. சிம்பிளி வேஸ்ட். யாருமா நான் பால் கொண்டு போயிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தேன் பாட்டில். அதாவது தேன் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நானும் எறும்பு குழி தேடிட்டே இருக்கிறேன். எறும்பு குழி சைடில் ஊற்றினா எறும்புனா சாப்பிடுமேன்னு பார்க்குறேன். எறும்பு குழியே எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. நேற்று நைட்லேருந்து தேடுறோம்மா. அம்மா உள்ள போயிட்டாங்க. பார்ப்போம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக ஊற்றினா அதுனாச்சும் சாப்பிடுவோம்ல. நானும் எங்கள் வீட்டை சுற்றி தேடி வந்துட்டேன். எறும்பு கூடயே கிடைக்கல. ஃபைனலி ஒரு எறும்பு குழி கண்டுபிடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. உங்களுக்கு தெரியுதா? ஆனால் இது சகப்பெரும்பு, கடிக்கிற எறும்பு தான். எல்லா எறும்புமே கடிக்கும். இந்த எறும்பு குழிக்கு பக்கத்தில் ஊற்றுவோம் தேனை. கைஸ் எனக்கு வந்து எறும்பு வந்து தேன் சாப்பிடுமான்னு தெரில. பட் இனிப்புக்கு வந்து எறும்பு வரும்ல, அந்த ஒரு யோசனையில் வந்து எறும்பு குழி பக்கத்தில் வந்து இந்த தேனையாக வேஸ்ட் பண்ணணும். எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அப்படியே கிடக்குது. ஸோ அதனால் இது பக்கத்தில் ஊற்றினாச்சும் எறும்புனாச்சும் சாப்பிடுமேனு. எறும்பு குழிக்குள்ளே ஊற்றினா எறும்பு செத்து போயிடும். அதாவது எறும்பு குழி பக்கத்தில் ஊற்றலாம். வரமாட்டேங்குது. ஓகே ஃபைனலி விட்டாச்சு. உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல எறும்பு குழி, இந்த இடத்துல தேன். ஒரு எறும்பு குழி தான் தேடி வந்தாங்க. 3 எறும்பு குழி இருக்குது. இந்த இடத்துல பக்கத்துலேயே பெரிய எறும்பு குழி இருந்துச்சு. அதை நான் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுதா? நிறைய எறும்பு போகுது. எனிவே இங்கே இருக்கிற எறும்பு இங்கே போய் தேன் சாப்பிட்ரும் கண்டிப்பாக. தேன் பாட்டிலும் இங்கே வச்சுட்டு போயிடலாம். எறும்பு சுத்தம் பண்ணிடும். மாவளிக்கு லீவ் விட்டு தான் விட்டாங்க. ஜாலியாகிறான். நீ இவ்வளோ புல் பிடுங்கண்டா. நீங்கள் பிடி விட்டுறேன், நீ வெட்டி விட்டுரு. குழம்பு கிச்சன்னைக்கே வச்சிடலாம். நான் ஒரு நாள் தான் வேலை செய்ய. குச்சிக்கிழங்கா வச்சுக்கலாம். நாளைக்கு பின்னாடி தான் குச்சிக்கிழங்கு. கொட்டையில் எவ்வளோ தண்ணி இருக்குது? கொஞ்சம் தான் இருக்குது. இருப்பாரேன் என் வீட்டுக்கா? இவ்வளோ என்ன பண்ணியிருந்தா? எல்லாரும் என்ன பண்ணியிருந்தாங்க? இவ்வளோ புல்லு தான் பிடுங்கணியா?
நான் அது வரைக்கும் கொத்திட்டேன்னா நான் அப்போ தானே அவ்வளோ புல்லே பிடிக்க ஆரம்பிச்சேன். நான் இங்கே வந்து விளையாண்டுட்டு இருக்கேன் ஃபோனில். கொத்திதுண்ணா ஃபோனில் கேம் விளையாடாதடா டேய். பாய் பாய் அலி தோசையா சாப்பிட்ற? சாப்பிட நின்றுட்டு ஏ யார் சாப்பிட்றது? அது கவசியா பெருமை பால் பீஸ் இது. பொல் கருக்கிறியம்மா பழமா கறக்குற? ஆமாம். யாரு கௌசியா? கௌசி எனக்கு ஒரு தோசை. நான் சொல்லிட்டா படிக்கிறாள்லாம் இல்லை கௌசி செமஸ்டருங்கிற. ஆ மத்தியானம் 2 மணிக்கு தான். செமஸ்டர் படிக்கிற ஐடியாலாம் இல்லை. 2 மணிக்கு தான் அதுக்குள்ளே படிக்கிறேன். தோசை எனக்கா? எனக்கா உனக்கா? சரி நான் சுட்டு நோடு. அப்புறம் அப்புறம் சுடவா? ஏய் என்ன சுட்டு சுட்டு தானே வச்சுக்கிற? அதை நான் எடுத்துக்கிறேன் விட. சுடவா? எடுத்துக்கிறேன். நீ சுட்டுக்கிறியா? பரவாயில்ல நான் தின்னுக்கிறேன். ஏமா தூக்க முடியா? இல்லை கால் பிடிச்சிக்கிச்சா? 3 லிட்டர் வருமா? 3 வரும். நுரையில அடங்கநாட்டி முடி போடுவியா இல்லை இப்பயே அப்படியே முடி போட்டுருவியா? அடுத்து அந்த மாடா? அந்த மாடு தான் நிறுத்திடுங்களாம்மா. 7 மாதம் ஆக போகுதுங்கிற அப்புறம் குட்டி கோசமாக பால் பேசிட்டு இருக்கிறீங்க. பாருமா அம்மா அவுத்தர் சொல்கிறான் பாருமா. டேய் டேய் யா நீ அவுத்துடு. இறம இன்னைக்கு அதான் இன்னமும் அதோட பிள்ளைன்னு அது தெரியல. அது எப்படி தெரியுமா கத்துது அம்மா அம்மான்னு. நாட்டு மாடுங்க இறம இடிச்சிருச்சான். அம்மா அம்மான்னு கத்துது. என்ன கண்ணில் மூட்டிச்சா? இயற்கையோட ஒன்றிய இந்த வாழ்க்கை. எங்கள் பாப்பா இங்கே 3 இடம் இருக்குது. கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. 3 இடம் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. 3 இடமே ஒரே வியூவில் காமிக்கிட்டேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் தெரியும். அம்மா கவுசி தோசை மீறி போச்சுமா. அங்கே பாரு அம்மா இறமை கொடுக்குறோம்மா. அம்மா அந்த மாடு வேற என்ன கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்குன்னு பார்க்குது. உங்களுக்கு காது எப்படி வரைச்சிட்டு கேட்குது. கசி இதெல்லாம் ரொம்ப ஓவராகுது கசி. இறம தோசை கடிச்சவன்ட்ட இந்த முருகல் தோசை தான் கொடுத்தேன். ஏய் இது உன் பிள்ளை தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். மறக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.